படங்கள் நிறையா ரிலீஸ் ஆகுது, ஆனால் வெற்றி பெறக்கூடிய படங்கள் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அடிக்கடி ஒரு பேச்சு பாலிவுட்டில் போயிட்டுருக்கு. 145 படம் ரிலீஸ் ஆச்சு, 10 படங்கள் தான் வணிக ரீதியாக வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற படங்கள் எல்லாமே விஷயங்களை ஃபன்னாக கொடுத்துருக்குறாங்க, காமெடி கலந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் இப்போது கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்காக எல்லா படம் காமெடி படம் தான் ஓடுது, சீரியஸ் படங்கள் ஓடுறதில்லை அப்படின்னு கிடையாது. ஆனால் காமெடி கலந்து கொடுத்த படங்கள் கிட்ட இருக்குது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன் ஆகட்டும், மனகுத்தி பறவை ஆகட்டும், சீரியஸான படம் துப்பாக்கியில் கூட நல்ல காமெடி இருந்துச்சு. அதுக்கு சொல்கிறேன், என்னன்னா வெறும் காமெடி லாஜிக்கே இல்லாமல் சும்மா துணுக்கு மாதிரி சின்ன சின்ன காமெடி விட்டு விட்டால் வந்துட்டே இருந்தால் அந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லலை. பயங்கரமான ஒரு சீரியஸ் படமாக இருந்தால் கூட அதில் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்களை காமெடி கலந்து கொடுத்தா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது, அதை பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு வர்றாங்க அப்படிங்கிறது நிரூபணமாக இருக்குது. ஏன்னா மக்கள் வர வர இப்போ சீரியஸ் ஆகிறதில்லை, எந்த விஷயத்துக்கும் சீரியஸ் ஆகிறதில்லை. ஒரு பெரிய பிரச்சனை, தலைவார பிரச்சனை போய் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு சொன்னீங்கன்னா அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன்னு வடிகள் மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஜாலியாக எடுத்துக்கிறாங்க. அதனால் அப்படி ஒரு காமெடி கலந்து கொடுத்தா ஓடுது. இன்னொரு விஷயம், வாழ்க்கை ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்குது. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, வெடிகுண்டு, எங்கள் நியூஸ் பேப்பரில் படிச்சிங்கன்னா கொலை அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது சோகம், எல்லா பக்கம் சோகம் இருக்குது. அப்படிங்கும்போது நாம் போய் ரொம்ப சோகத்தை திணிச்சோம்னா பார்க்குறக்கு யாரும் தயாராக இல்லை. லவ், காதல், ரொம்ப சூப்பரான லவ் ஸ்டோரி அப்படின்னா கூட அது ஜாலியாக சொல்கிற படங்கள் மக்கள் மத்தியில் ரொம்ப ரீச் ஆகிடுது. அதாவது சீரியஸாக இல்லாமல் லவர்ஸ்குள்ளே ஒரு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே காமெடியாக நடக்கிற மாதிரி காமிச்சா அந்த படம் பயங்கரமாக ரீச் ஆகிடுது. உதாரணத்துக்கு சொன்னோன்னா காதலில் சொதப்புது எப்படி படம் சொல்லலாம். அதே ரொம்ப உருகி லவ் பண்ணுறது, அந்த காலத்தில் ரஜினி கமல் சாரோட ஆரம்ப கால படங்கள் பார்த்திங்கன்னா காதலுக்காக உயிர் கொடுப்பாங்க, மனவந்து குதிப்பாங்க. அந்த மாதிரி படங்கள் மக்கள் ரசிக்கிறது இல்லை. ஏன்னா யாரே இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து தேட்டர்லேயே கெண்டல் பண்ணுறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நட்புக்காக நான் உயிரே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா மக்கள் சிரிக்கிறாங்க. அதை சிரிக்கிறாங்கன்னா சீரியஸான விஷயத்துக்கு சிரிக்கிறாங்க. அதை மக்கள் என்கரேஜ் பண்ணுறதில்ல அந்த மாதிரி விஷயங்கள். அதை இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஆயிரக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு நல்லா இருக்கிறான், ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சந்தானம் சொன்னார்னா அது பிடிச்சிருக்குது. எந்த விஷயத்தையும் சீரியஸான விஷயத்துக்கு கூட கொஞ்சம் காமெடி கலந்து கொடுக்கும்போது அந்த படங்கள் ரீச் ஆகுது. இதுதான் இப்போ வந்து வெற்றி சூத்திரம் அப்படின்னு நான் அறுதிட்டு சொல்ல வரல, இது என்னோட கருத்து. இது மாதிரி வர்ற படங்கள் கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள் கூட காமெடி கலந்து கொடுத்தா நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிறதா இந்த காலத்தோட கருத்து.